வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று கஸ்டமருக்கு நடந்த இன்சிடென்ட் தான் மக்களே. என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று புது பஸ் ஸ்டாண்ட் டு ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் ட்ரிப் போட்டிருந்தாங்க மக்களே. போய் புது பஸ் ஸ்டாண்டில் கஸ்டமரையும் பிக்கப் பண்ணியாச்சு. பிக்கப் பண்ணிட்டு கொண்டு வந்து ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணிட்டேன் மக்களே. ட்ராப் பண்ணிட்டு அவங்களும் லக்கேஜ் எல்லாம் டிக்கியில் வச்சுருந்தாங்க. எடுத்துகிட்டு ஓகேப்பா தம்பின்னு சொன்னாங்க. ஸோ ஓகேங்கன்ட்டு பேமெண்ட்டெல்லாம் வாங்கிட்டு நான் கிளம்பிட்டேன். நானும் மணி ஒரு 11 மணிக்கிட்ட இருக்குங்க. 11 மணிக்கிட்ட சரி மணி 11 ஆச்சு, க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஆப் ஆஃப் பண்ணிட்டு நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு போய் நானும் தூங்கிட்டேங்க. ஒரு 3 மணி சம்திங் இருக்கும். கால் வந்தது. இன்னத்துக்கு யார் கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி பேசினால சொல்லுங்கள் யாருன்னு கேட்கும்போது, அந்த மாதிரி நைட்டு ட்ராப் பண்ணிங்களாங்கண்ணா, அந்த கஸ்டமர் பேசுகிறேன், புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் ட்ராப் பண்ணிங்களா, அந்த கஸ்டமர் பேசுகிறேங்கண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சொல்லுங்கள் என்னாச்சுங்கண்ணா அப்படின்னு கேட்டேன். இந்த மாதிரி லக்கேஜ் மிஸ் ஆயிடுச்சுங்கண்ணா, அது மட்டும் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கண்ணா அப்படின்னு சொன்னாங்க. நைட்டே நான் பார்த்துட்டேன், எந்த லக்கேஜுமே எதுவும் இல்லை. பார்த்துட்டு தான் அவங்க ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் நான் கிளம்புனேன். அப்புறம் நானும் போயிட்டேன். அப்புறம் சரி இருங்க நான் எதுக்கும் செக் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு நானும் போய் கார் நீக்கி செக் பண்ணி பார்த்தேன். எந்த லக்கேஜுமே இல்லை. ஆனால் காரில் எதுவுமே இல்லைங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைனில் வச்சுட்டே தான் நான் போய் கார் செக் பண்ணேன். செக் பண்ணி பார்த்து ஆனால் இங்கே கார்லலாம் எதுவும் லக்கேஜ் இல்லைங்கண்ணா, சப்போஸ் நீங்கள் பஸ் ஏற இடத்துல எதுவும் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மிஸ் பண்ணியிருப்பீங்கண்ணா அப்படின்னா, சரி ஓகேப்பா தம்பி நான் சரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. இந்த மாதிரி ரீசெண்டாக நிறையா நடந்துகிட்ருக்கு. அதாவது கஸ்டமர் வந்து லக்கேஜ் எடுத்து வந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு டைம் 2 டைம் செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துட்டிங்களான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு டைம் ஃபோன் அப்படி தான் விட்டுட்டு போயிட்டாங்க. திருப்பி ரிட்டர்ன் கால் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன். இந்த மாதிரி நிறையா நடக்குது. மறக்காமல் கேப் புக் பண்ணி போகிறவங்க வந்து லக்கேஜ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க, செக் பண்ணிக்கோங்க. அதாவது கேப் டிரைவரும் ஒரு டைம் ஏதோ ஒன்று அதாவது லக்கேஜோ இல்லை பொருளோ ஏதோன்னு விட்டுட்டு போயிருக்காங்களான்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க. நீங்களும் பார்த்து சப்போஸ் இருந்துச்சுன்னா கூப்பிட்டு கொடுத்துருங்க. இந்த மாதிரி எனக்கு இது நேற்று நடந்த இன்சிடென்ட். அதை நான் வந்து அதனால தான் உங்ககிட்ட சொல்லிடலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ எடுத்து போட்டேன் மக்களே. ஓகே மக்களே, இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்த வீடியோ, ட்ரிப் வீடியோ, இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வரும் மக்களே. மறக்காமல் கமெண்ட் பண்ணி விட்டுப்பாங்க. சப்போர்ட் பண்ணிடுங்க மக்களே. பாய்.